வணக்கம். தூத்துக்குடியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் தாமிர ஆலையை மூடக்கோரி மண்ணின் மக்கள் போராடிய போது அதில் 13க்கும் மேற்பட்டோர் துள்ள துடிக்க அன்றைக்கு ஆண்ட அதிமுக அரசின் அரச வன்முறையால் சுட்டு கொலை செய்யப்பட்ட 6ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்னைக்கு. 6 ஆண்டுகளை கடந்துட்டோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான நீதி கிடைக்கல. அதிமுகவின் ஆட்சி காலத்தில் அந்த பேரவலம், அந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுச்சு. இன்னைக்கு திமுகவோட ஆட்சியில் இருக்கும். ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல. இந்த ஆட்சி சமூக நீதி ஆட்சிங்கிறாங்க. ஆனால் இறந்து போன அந்த மக்களுக்கான நீதி கிடைக்கப்பெறல. இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை தென்னாட்டு ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு சொல்றாங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பொறுத்த வரைக்கும் 1919ஆம் ஆண்டு பஞ்சாப் மாநிலம் ஜாலியன் வாலாபாக்ங்கிற இடத்துல அன்னைக்கு ஒன்று கூடிய மக்களை ரவுலட் சட்டம் அகற்றப்படணுங்கிற கோரிக்கையை முன் வச்சு ஒன்று கூடிய மக்களை அன்னைக்கு வெள்ளைக்கார அதிகாரி ஜெனரல் டயர் உத்தரவு போட்டு சுட்டு கொன்னா அதை ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு நினைவு கூறுறோம். 1919 நடந்துச்சு. 2019 வந்தப்ப 100 ஆண்டை இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிறைவு செய்யுது. அந்த 100ஆம் ஆண்டுல இங்கிலாந்து பாராளுமன்றம் இந்தியாவை அடக்கி ஆண்ட, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாங்கிற பகுதியை அடக்கி 300 ஆண்டுகள் ஆண்ட அந்த இங்கிலாந்து நாட்டோட பாராளுமன்றம் வருத்தம் தெரிவிக்குது. அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைங்கிறது வெட்கப்பட வேண்டிய ஒரு சுவடு, ஒரு வடு அப்படின்னு பதிவு பண்ணுது. அப்படி வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்தில் 100 ஆண்டுக்கு முன்பாக நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு இன்னைக்கு இங்கிலாந்து பாராளுமன்றம் வெட்கப்பட வேண்டிய ஒரு வடு அப்படின்னு பதிவு பண்ணுது. ஆனால் வாழக்கூடிய சமகாலத்தில் தூத்துக்குடியில் துள்ள துடிக்க எந்த மக்கள் வரி செலுத்தி வாக்கு செலுத்தி இந்த ஆச்சரியார்த்தை தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த ஆச்சரியார்த்தாலேயே கொலை செய்யப்பட்டதை நம்ம எப்படி சகிச்சுக்க முடியும்? இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு யாராவது வருத்தம் கூறியிருக்காங்களா? மன்னிப்பு தெரிவிச்சிருக்காங்களா? அப்படி எதுவுமே இல்லையே. அதிமுக ஆட்சி காலத்தில் அன்னைக்கு ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கம் நடக்குது. அப்போ ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கத்தின் போது ஆலை விரிவாக்கம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு மண்ணின் மக்கள் கிளர்ந்தெழுந்து போராட்டம் செய்கிறாங்க. ஒரு கட்சி சார்பான போராட்டம், இயக்கம் சார்பான போராட்டம் இல்லாமல் எல்லா மக்களும் ஒன்று திரண்டு கட்சி அரசியல் மாற்றங்களை எல்லாம் கடந்து ஒரு பொதுவான போராட்டமாக செய்கிறாங்க. 99 நாட்கள் தொடர்ச்சியான போராட்டம், உண்ணாநிலை போராட்டம், பட்டினி போராட்டம், 99 நாட்கள் ஆர்ப்பாட்டம், போராட்டம், திருமுனை கூட்டம், பொதுக்கூட்டம், கருத்து பரப்புரை அப்படின்னு பல்வேறு வடிவங்களில் அவங்க போராடுறாங்க. 99 நாட்கள் போராடிய போது ஏறக்குறைய 3 மாதத்துக்கு மேலே போராடிய போது அரசு கண்டுகொள்ளலை. பிறகு 100ஆவது நாள் வருது. அந்த 100ஆவது நாளில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி ஒரு பேரணி போல போகலாம். அப்படி போனோம்னா ஒரு கவன ஈர்ப்பை செய்யலாம். அந்த கவன ஈர்ப்பின் பால் அரசு செவிசாய்க்க கூடும் அப்படிங்கிற நம்பிக்கையில எல்லாரும், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், குழந்தைகள்னு எல்லாரும் கூட்டம் கூட்டமாக கையில ஆயுதம் கொண்டு போகல, கத்தி கொண்டு போகல, கடப்பாரை கொண்டு போகல, தடி எடுத்துட்டு போகல. அவங்க கையில சாப்பாட்டு பொட்டலங்கள், தண்ணீர் போத்தல்கள், மூட்டை முடிச்சு எடுத்துக்கிட்டு அவங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி பேரணியா போறாங்க. அப்படி போன மக்கள் மீது காவல்துறை ஏவி விட்டு சுட்டு கொன்னாங்க. அந்த அந்த பேரணியா போனாங்கல்ல, அதுல முன்வரிசை என்ன ஒரு தங்கச்சி ஸ்னோலிங்கிற ஒரு 17 வயசு மதிக்கத்தக்க தங்கச்சி, பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரி கனவோடு காத்திருந்த தங்கச்சி ஸ்னோலின். அவளுக்கு என்ன நம்பிக்கைன்னா, நாம ஒரு பெண் பிள்ளை, நம்மளை காவல்துறை எதுவும் செய்யாது, ஒரு மாண்போட ஒரு கண்ணியத்தோடு நடத்துவாங்க அப்படின்னு அந்த பெண் பிள்ளை அடைச்சிட்டா. ஆனா அந்த ஸ்னோலினை குறிபார்த்து சுட்டதுல துப்பாக்கி தோட்டா வாய் வழியாக பாஞ்சு மூட சிதறி இறந்து போனான் ஸ்னோலிங்கிற தங்கச்சி. அதே போல எல்லாருமே கொலை செய்யப்பட்டாங்க. அது போற போக்கில் அந்த சமயத்துல வேற வழி இல்லாம சுட்டோம் அப்படின்னு அரசு தரப்புல நியாயப்படுத்துறாங்க. ஆனா அது திட்டமிடப்பட்ட பச்சை படுகொலை. ஏன்னா ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு பொதுக்கூட்டம்னா அந்த காவல்துறை பாதுகாப்புக்கு வருவாங்க, பந்தோபஸ்துக்கு வருவாங்க. அந்த காவல்துறை பாதுகாப்புக்கு வர்றப்ப அவங்க கட்டாயம் சீருடையில் தான் வரணும், யூனிஃபார்ம்லாம் வரணும். சீருடை இல்லாம வேறு உடையில வந்தாங்கன்னா யாரு போராட்டக்காரன் யாரு போலீஸுங்கிற வேறுபாடு தெரியாம போயிடும். அப்படி போராட்டக்காரங்களுக்கு பாதுகாப்பு வரக்கூடிய காவல்துறையினர் அவங்க கட்டாயம் சீருடையில் தான் வந்திருக்கணும். ஆனா அந்த மக்களை கொண்டா பாருங்க, யாரும் சீருடையில் இல்லை, யாரும் சீருடையில் இல்லை, வேற உடையில இருந்தான். ஏன்னா முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு இதான் நடக்கும்னு அவங்க கணிச்சிட்டாங்க. அதனால நிகழ்த்தினாங்க. மே 22 இன்னைக்கு துப்பாக்கி சூடு நடக்குது இந்த தேதியில. அதை இன்னைக்கு மட்டும் நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. மே 22 நடந்துச்சு, மே 23 நடந்துச்சு, மே 24 நடந்துச்சு. 3 நாட்கள் அடுத்தடுத்து துப்பாக்கி சூடு, பல இடங்கள் துப்பாக்கி சூடு. அது திட்டமிடப்பட்ட பச்சை படுகொலை. அதிமுக அரசு அதை பண்ணுச்சு. எடப்பாடி பழனிசாமி ஐயா எனக்கு தெரியாதுன்னு சொல்லலாம்.
ஆனா அருணாச்சல ஆணையத்தோட அறிக்கை வந்து அப்படிதான் இல்லை, ஒவ்வொரு நகரமும் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லப்பட்டு கொண்டே வந்ததுன்னு சொல்லுது. அப்ப மே 22 நடந்து தெரியாம இருக்கலாம், 23 24 மற்ற ஆட்கள் நடந்தது எப்படி தெரியாம இருக்கும்? அதுவும் தெரியாம இருக்குமா? இது என்ன வேடிக்கை? நீ யோசிச்சு பார்த்தா இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி வர்றாங்க, அங்க துப்பாக்கி சூடு நடத்தப்படுது. இவங்க என்ன காரணம் கற்பிக்கிறாங்கன்னா, அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ள வந்து எரிச்சு விட்டாங்க, தீ வச்சுட்டாங்க, அது கலவர சூழ்நிலை மாறிடுச்சு, அப்ப வன்முறையை கட்டுப்படுத்த அங்க துப்பாக்கி சூடு நடத்தணுங்கிறாங்க. அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேருந்து ஏறக்குறைய ஒரு 8 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு பகுதி இருக்கு தூத்துக்குடியில். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து அங்க இதெல்லாம் இருக்கு, ஒரு கலைபுரமான ஒரு கலவர சூழல் இருக்குன்னு வச்சுக்கோமே. அங்கேருந்து 8 கிலோமீட்டருக்கு அப்பால திரேசபுரம் அப்படின்னு ஒரு பகுதி. அந்த திரேசபுரத்துல அந்த இடத்துல 144 தடை உத்தரவு இல்லை, அங்க கலவர சூழல் இல்லை, அங்க போராட்டம் இல்லை, எதுவுமே கிடையாது. அந்த திரேசபுரத்துல பொண்ணு வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு போன ஜான்சிங்கிற ஒரு அம்மாவை காவல்துறை சுட்டுக் கொள்ளுது. அங்கதான் போராட்டமே இல்லையே, பந்தோபஸ்தே இல்லையே, 144 தடை உத்தரவும் இல்லையே, ஏன் சுட்டுக் கொள்ளணும்? கொள்ள வேண்டிய தேவை என்ன? ஏன்னா ஜான்சிங்கிற அம்மா 100வது நாள் போராட்டத்தில் பங்கேற்கல, ஆனா 99 நாட்கள் நடந்த போராட்டத்துல முனைப்போடு களத்துல இருந்தாங்க. அப்ப குறிபாத்து இதாண்டா சாக்குன்னு சுட்டுக் கொள்ளணும்னு ஜான்சியை சுட்டுக் கொண்டான். அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மட்டும் இல்ல, அண்ணா நகருங்கிற ஒரு பகுதி, குடோங்கிற பகுதி, பல இடங்கள்ல துப்பாக்கி சூடு. அந்த துப்பாக்கி சூட்டுக்கு பிறகாக தூத்துக்குடி அந்த நகர பகுதியில் இருந்த மக்கள்ல ஆண்கள் எல்லாம் பிடித்து அழைச்சிட்டு போய் இழுத்துட்டு போய் கைது பண்ணி கொண்டு போய் 2 இடங்கள்ல வச்சு அடிச்சு உரிக்கிறாங்க. அடிச்சு காவல்துறை வந்து சட்டவிரோதமா காவலில் வச்சு துன்புறுத்துது. இது எல்லா குடும்பமும் நடக்குது. இணையத்தை முடக்கிறாங்க, யாரும் ஸ்டெர்லைட் ஆலை குறித்தான செய்தியை பகிரக்கூடாது தடை போடுறாங்க, கடும் நெருக்கடி எல்லாம் நடந்துச்சு. இது எல்லாம் அதிமுக அரசு நிகழ்த்திய ஒரு மனித பேரவலம். நம்ம காஷ்மீர்ல இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு படிக்கிறோம். அந்த காஷ்மீருக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு கொடூரம் வந்து அந்த காலகட்டத்தில் நிகழ்த்தப்பட்டுச்சு. இதெல்லாம் சகிச்சுக்கவே முடியாது, அவ்வளவு பெரிய கொடுமை. இந்த கொடுமை நடந்துச்சு. அன்னைக்கு வந்து எதிர்கட்சியா வந்து திமுக இருந்துச்சு. நாங்க வந்தோம்னா இந்த குற்றவாளிகளுக்கெல்லாம் தண்டனை பெற்று தருவோம், நாங்க சும்மா விட மாட்டோம், நாங்க வந்து சமூக நீதியை பேணுவோம், மக்களுக்கான நீதியை கொடுப்போம் அப்படின்னு பேசினாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டை கடந்துருச்சு. அன்னைக்கு துப்பாக்கி சூடு நடைபெற்ற காலகட்டத்திலேயே எல்லாரும் வழக்கு தொடுத்தாங்க உயர்நீதிமன்றத்தில். நாம் தமிழர் கட்சியும் வழக்கு தொடுத்துச்சு. அன்னைக்கு ஒரு அரசியல் நெருக்கடி ஏற்பட்டு அதிமுக அரசும் வேற வழி இல்லாம அருணா ஜெகதீஷங்கிற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சாங்க. அந்த விசாரணை கமிஷன் தான் சொல்லிச்சு, இந்த இதுல வந்து திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க, மக்கள் தப்பிச்சு ஓடுறப்ப கூட அவங்களை குறிப்பாக சுட்டாங்க, அதுல சுடலை கண்ணுங்கிற ஒரு ஆள் மட்டும் கூலிப்படை போல செயல்பட்டான், 18 முறை மக்கள் நோக்கி சுட்டான் அப்படின்னு சொல்லுது. எல்லா நகரமும் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லப்பட்டு கொண்டே வந்தது, அவருக்கு தெரியாம எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அருணா ஜெகதீஷ ஆணையம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல அமைக்கப்பட்டு, அது திமுகவோட ஆட்சி காலத்துல அந்த ஆணையத்தோட அறிக்கை வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் ஒப்படைக்கப்படுது. என்னைக்கு ஒப்படைக்கப்பட்டுச்சுன்னா மே 18, 2022. எப்ப? மே 18, 2022. அதாவது அந்த ஆணையத்தோட அறிக்கை ஐயா ஸ்டாலின் ஒப்படைக்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகுது, 2 ஆண்டுகள் முழுமையாகுது. அந்த ஆணையத்தோட அறிக்கையை வந்து அவங்க வந்து சட்டமன்றத்தில் வைக்க தயங்கினாங்க, வைக்காம கிடப்புல போட்டாங்க. அந்த சமயத்தில் ஒரு பத்திரிகையாளர் அந்த அறிக்கையில என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எடுத்து வெளில விட்டார். வெளில விட்ட பிறகு ஒரு வழி இல்லாம சட்டமன்றத்தில் அந்த ஆணையத்தோட அறிக்கை வைக்கப்பட்டது. அந்த சட்டமன்றத்தில் வைக்கப்படுறதோட சரி, அதை கடந்து எதுவுமே நடக்கல. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆணையத்தோட அறிக்கைகள் செயலாக்கம் பெறல. அதிகபட்சமா திமுக என்ன பண்ணாங்கன்னா, இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுல காயமுட்டவங்க இருக்காங்கல்ல, துப்பாக்கி சூட்டு இதெல்லாம் காயமுட்டவங்க, உயிரிழந்தவங்க, இருந்தவங்க, அவங்க குடும்பத்தார் இதுக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் கூட காசு கொடுத்தாங்க. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அரசு வேலை அப்படின்னு அறிவிச்சு அரசு வேலையை கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலே. அதுல வந்து இந்த அரசு வேலை வாங்கினவங்க வந்து என்னென்ன வேலை பெற்றாங்க, அது படிப்புக்கு ஏற்ற வேலையான்னு பார்த்து வேலை கொடுத்தாங்க. மற்றபடி இதுல எந்த நீதியும் கிடைக்கல, யாரையும் வந்து தண்டிக்கல. 2018 தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, 2019 பார்லிமெண்ட் தேர்தல் வருது, தூத்துக்குடியில் அம்மையார் கனிமொழி போட்டி போடுறாங்க.
அப்ப கனிமொழிக்கு திமுக வாக்கு கேட்டப்ப இறந்து போன தங்கச்சி ஸ்னோலினோட உருவப்படத்தை காமிச்சு தான் வாக்கு கேட்டாங்க. ஸ்னோலினோட மரணத்துக்கு நீதி வேணும், திமுக ஓட்டு போடுங்க, நாங்க குற்றவாளிகள் கூண்டுல ஏத்துவோம் அப்படின்னு கனிமொழி பேசினாங்க. ஆனா இன்றைக்கு எந்த குற்றவாளியும் கூண்டுல ஏத்தல. ஸ்னோலினை கொன்னவன், மக்களை கொன்னவன் எவனும் தண்டிக்கப்படல. சுடதை கண்ணுங்கிற ஒருத்தன் மக்களை கொன்னான். ராஜான்னு ஒருத்தன், அவன் தான் அந்த வாகனத்துல மேல எறின்னு சுட்டு கொண்டதுன்னு சொல்றாங்க. அந்த ராஜாங்கிறவன் தண்டிக்கப்படல. எல்லாரும் இருக்கான். அதிகபட்சமா என்ன பண்ணாங்கன்னா அந்த அதிகாரிகளை, காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஒரு 3 மாசம் 4 மாசம் இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணாங்க. வேலையை விட்டு நிரந்தரமா கூட நிக்கல. அதுவும் செய்யல. யார் மீதும் வழக்கு போடல. அருணா ஜெகதீச ஆணையத்தோட அறிக்கையை இந்த காவல்துறை அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படணும், அவங்கள கொலை வழக்கின் கீழே கைது செய்யப்படணும். ஆனா யாரையும் இன்றைக்கு வரை திமுக அரசு கொலை வழக்கின் கீழே கைது செய்யல. ஒருத்தர் கூட கைது பண்ணல. அதுல மக்களை சுட்டு கொண்டவன் ஒருத்தன் கூட இன்னைக்கு வரைக்கும் ஜெயிலுக்கு போகல. அவன் மக்கள் வரி பணத்துல போலீஸா இருந்து இன்னமும் சம்பளம் வாங்கிட்டு தான் இருக்கான். எவ்வளவு பெரிய கொடுமை. அதிமுக அந்த படுகொலை நிகழ்த்துச்சு. திமுக எதற்காக அது தொடர்புடைய அதிகாரிகளை காப்பாற்றி கொண்டிருக்கிறது? இதுதான் நம்மளோட கேள்வி. ஏன் காப்பாத்துது? நீதிமன்றத்தில் மதுரை, சென்னை நீதிமன்றம் நினைக்கிறேன், சென்னை நீதிமன்றத்தில் எப்ப நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு வெளிப்படையாக கேட்டாங்க. நீதிமன்றமே கேட்டுருச்சு, எப்ப அருணா ஜெகதீச ஆணையத்தோட அறிக்கை அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒரு பதிலும் இல்லை. திமுக சொல்லுது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க முடியாது, அதிகபட்சமாக துறை சார்ந்த நடவடிக்கை எடுப்போம், சஸ்பெண்ட் பண்ணுவோம், அதிகபட்சமாக அதில் இடைநீக்கம் பண்ணுவோம், ஒட்டுமொத்தமாக அதாவது வேலையை விட்டு நீக்கம் பண்ணுவோம். அவ்வளோதான். ஒன்று ஒரு 3 மாதம் 4 மாதம் இடைநீக்கம், இல்லை வேலையை விட்டு நீக்கம். மற்றபடி அவன் சிறைக்கு போக மாட்டான், வழக்குகளே வாங்க மாட்டான். அவன் மேலே வழக்கெல்லாம் மதிச்சக்கூடாது. இது திமுக அரசு சொல்ற வாதம். இதுல இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுல தொடர்புடைய ஒரு அதிகாரி, தென்மண்டல ஐஜியாக அன்னைக்கு இருந்தவர் சைலேஷ்குமார் யாதவ். அந்த சைலேஷ்குமார் யாதவை டிஜிபிங்கிற பொறுப்புக்கு, உயர் பொறுப்புக்கு ப்ரமோஷன் கொடுக்குது யாரு? இந்த திமுக அரசு. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? படுகொலை பண்ணது அதிமுகங்க. அதிமுக இதுதான் திமுக அரசு பண்ணுது. அப்ப அதிமுக அம்பலப்படுத்துவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு. இன்னும் நல்லா அம்பலப்படுத்தலாம், தொடர்புடைய அதிகாரிகளை தண்டிக்கலாம், காவல்துறையினரை தண்டிக்கலாம். இங்க எடப்பாடி பழனிசாமி நோக்கி வழக்கை கொண்டு போனா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை, மக்கள் யாரும் எதிர்க்க மாட்டாங்க. ஆனா இதுல அந்த குற்றவாளிகளை, அந்த கொலையாளிகளை ஏன் காப்பாற்றி கொண்டிருக்கிறது? இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு குறித்து MS ராஜுங்கிற ஒரு இயக்குனர் முத்துநகர் படுகொலைன்னு ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்காரு. ரொம்ப அருமையான ஆவணப்படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய ஆவணப்படம். அந்த படத்தை பார்த்து நம்மளால தூங்க முடியாது, தூக்கம் வராது, அவ்வளவு வெறியும் கோபமும் வரும். அப்படிப்பட்ட ஒரு ஆவணப்படம் MS ராஜ் எடுத்த அந்த முத்துநகர் படுகொலை. அந்த ஆவணப்படத்தை இன்னைக்கு வரைக்கும் தூத்துக்குடியில திரையிட முடியல. அந்த ஆவணப்படம் வெளிநாடுகளில் திரையிடப்பட்டு அது விடுதலை வாங்கி குவிக்குது. ஆனா யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அந்த தூத்துக்குடியில திரையிட முடியல. ஏன்னா இங்க திமுக அரசின் காவல்துறை MS ராஜுக்கு நெருக்கடி கொடுக்குது. நீ சம்மன் அனுப்பி நீ ஆஜராகலன்னா ஓமான நடவடிக்கை எடுப்போம். அவர் என்ன பண்ணாரு MS ராஜு? அவருக்கு எதுக்கு நெருக்கடி, அவருக்கு எதுக்கு சம்மன்? அப்ப அந்த படுகொலையை காட்சிப்படுத்த, ஆவணப்படுத்த அதிமுக அரசு விட மாட்டாங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது. திமுக அரசு ஏன் தயக்கம் கட்டுது? அப்ப யாருக்கு வளைச்சிருங்க? அதிமுக படுகொலை செய்து திமுக முடி மறைக்குது. ஆனா வெளியே 2 பேரும் சொல்றீங்க, நாங்க 2 பேரும் எதிரிகள், நாங்க அடிச்சுக்குவோம், நாங்க ஒருபோதும் சேரமாட்டோம், நாங்க சண்டை போடுவோம். அதிமுக ஆட்சி காலத்தில் நடக்கிற படுகொலைக்கு திமுக வக்காலத்து வாங்குறது, ஒத்துவதுகிறது என்றால் என்ன உங்களுக்குள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம்? என்ன ஒப்பந்தம்? அப்ப இந்த ஆட்சி யாருக்கான ஆட்சி அப்படிங்கிற கேள்வி வருது. இன்னைக்கு 6ஆம் ஆண்டுல நிக்கிறோம். தூத்துக்குடி படுகொலையோட 6ஆம் ஆண்டுல இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல. ஸ்னோலியோட உருவப்படத்தை காமிச்சு திமுக வாக்குடுச்சுல. அந்த ஸ்னோலியோட தாயார் வனிதா அம்மா, அவங்க 3 கோரிக்கை வச்சாங்க. என்ன கோரிக்கைன்னா, ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமா மூடுவதற்கு சட்டம் இயற்றணும், அப்புறம் இறந்து போன ஈகிகளுக்கு நினைவு தூணோ நினைவு மண்டபமோ அமைக்கணும், 3வது இதில் தொடர்புடையவங்க மேல கொலை வழக்கின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு சிறைப்படுத்தணும். இந்த 3 கோரிக்கையில ஒரு கோரிக்கையை கூட திமுக அரசு நிறைவேற்ற முன் வரல. இன்னும் சொல்ல போனா தூத்துக்குடியில போய் போராட்டமோ, ஆர்ப்பாட்டமோ, பொதுக்கூட்டமோ, தெரிமை கூட்டமோ, கருத்தரங்கோ, அரசியல் பயிலரங்கோ எது நடத்தினாலும் ஸ்டெர்லைட் ஆலை குறித்து பேசக்கூடாதுங்கிற நிபந்தனையும் நெருக்கடியும் திமுக அரசின் காவல்துறையால கொடுக்கப்படுது. ஏன் பேசக்கூடாது? ஏன் இந்த நெருக்கடி? நீங்க தான் கருத்து சுதந்திரத்தோட காவலர்களாச்சே, கருத்துரிமைக்காக நிற்கக்கூடிய கணவான்களாச்சே.
அப்ப ஸ்டெர்லைட் ஆலையை பேசக்கூடாதுன்னு தூத்துக்குடி தான் நெருக்கடி. ஒவ்வொரு ஆண்டும் அந்த நாளை அனுசரிக்க முடியல. அங்க தூத்துக்குடியில தொடர்புடைய குற்றவாளிகளை இதுவரைக்கும் கைது பண்ணல. ஆனா அந்த ஆட்சிக்கு பேர் சமூக நீதி ஆட்சியா. மக்கள் எதையும் மறந்து கடந்து விடக்கூடாது. இதெல்லாம் வரலாற்றில் பெரிய வடுக்கள். ஜாலியன் வாலாபாக் எப்படி வெட்கப்பட வேண்டிய வடு என்று பிரிட்டன் பார்லமெண்ட் சொல்லிச்சோ, அதே போல தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, அதிமுக ஆட்சியாளர் நிகழ்த்தப்பட்ட தூத்துக்குடி துப்பாக்கி சூடும் வெட்கப்பட வேண்டிய வடுதான். இதுல சமூக நீதி ஆட்சின்னு கொண்டாடுறாங்கல்ல, புள்ளங்காய் நாட்டுறாங்கல்ல, யாருமே குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு. இந்த ஆட்சியில நீட்டால இறந்து போன தங்கை அனிதாவுக்கு நீதி கிடைக்கல. அநியாயமாக கல்வி கூடத்துல பள்ளிக்கூடத்துல இறந்து போன தங்கச்சி ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்கல. அதிமுக ஆட்சியில் கொலை செய்யப்பட்ட தங்கை ஸ்னோலிக்கு நீதி கிடைக்கல. நியாயமாக கிடைக்க வேண்டிய எந்த நீதியும் கிடைக்கல. ஆனா அந்த வெக்கங்கட்ட ஆட்சிக்கு பேரு சமூக நீதி ஆட்சி.